இலங்கையில் போஷாக்கு குறைபாடுள்ள குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் திரிபோஷா விநியோகம் சுமார் 4 மாதங்களாக செயலிழந்திருந்த நிலையில் வலையமைப்பு மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதாக இலங்கை திரிபோஷா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்நாயக்க தெரிவித்தார். அதன்படி ஜனவரி மாதம் மேல் மாகாணத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட 250 மெட்ரிக் டன் சோளத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட திரிபோஷா இருப்பு ஏற்கனவே கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் உள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல மாவட்டங்களில் திரிபோஷா விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாக தலைவர் உறுதிப்படுத்தினார். சோளத்தை கொள்முதல் செய்வதில் உள்ள சிரமம் காரணமாக தற்போது கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் 3 முதல் 5 வரையிலான தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான குழந்தைகளுக்கு தேவையான திரிபோஷாவை உற்பத்தி செய்வதற்கான மாற்று முறையாக நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் வெள்ளை பச்சை அரிசியை பெறுவது குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.